Hi friends, welcome to Verti Samayal. இன்னைக்கு நம்ம Verti Samayalல பார்க்க போற டிஷ் வந்து பன்னீர்ல பன்னீர் பால்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Friends, 200 grams நான் பன்னீர் எடுத்துர்க்கேன். அதை வந்து நான் நல்லா திருவி வெச்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கினது ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கினது. நெக்ஸ்ட் காரத்துக்கு வந்து ரெட் chilli powder ஒரு 1 teaspoon. Next ஜீரகம் வந்து ஒரு 1/2 teaspoon. கரம் மசாலா ஒரு 1/2 teaspoon. பச்சை மிளகாய் 1. கொத்தமல்லி. இந்த ரெசிபிக்கு வேண்டிய salt ஆட் பண்ணிக்கோங்க. பைண்டிங்க்கு மைதா வந்து ஒரு 1 tablespoon. Friends, இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் எதுவும் நீங்க ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த அளவுக்கு வந்து இப்படி பால்ஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸாக பால்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் பன்னீர் மிக்ஸை வந்து நம்ம எல்லாம் பால்ஸாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 teaspoon சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இங்கே பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால்ஸ் இதில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பன்னீர் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு நல்ல பால்ஸ் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 1 hour ஆகிருக்கு. நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த பிரெட் கிரம்ஸ்லாம் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நான் இங்கே வந்து ஆயில் வந்து டீப் ஃப்ரைக்காக நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால்ஸை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது ரொம்ப நேரம் பொரிக்க தேவையில்ல. ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டக்குன்னு பொரிச்சு எடுத்துங்க. உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் போடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் உடனே வந்து பிரெட் கிரம்ஸில் போட்டுட்டு உடனே நீங்கள் பொரிக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து அது செட் ஆனவுண்டா பொரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பிரெட் கிரம்ஸு உடாமல் உங்களுக்கு நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பன்னீர் பால்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு உள்ளே பிரித்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அந்த பன்னீர் ஸ்டஃபிங் நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான உணவு. தேங்க்யூ.